தென்சென்னை திமுக வேட்பாளர் தமிழச்சி தங்கபாண்டியன் 11வது நாளாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தமிழச்சி தங்கபாண்டியன் சென்னை விருகம்பாக்கத்தில் 11வது நாளாக பொதுமக்களை நேரில் சந்தித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இந்த பிரச்சாரத்தினை விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ராஜா, கே நகர் வட்ட செயலாளர் தனசேகரன் உள்ளிட்டோர் தொடங்கி வைத்தனர். மேலும் காலில் ஏற்பட்ட காயம் காரணமாக வாகனத்தில் அமர்ந்தபடியே காமராஜர் தெரு, கன்னிகாபுரம், விஜயராகவபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தொடர்ந்து அவர் நியூஸ் 7 தமிழுக்கு அளித்த பேட்டியில் திமுகவின் திட்டங்கள் குறித்து வாசலில் கோலமிட்டு பொதுமக்கள் தங்களது மகிழ்ச்சி வெளிப்படுத்துவதாகவும் அவர் கூறினார். மேலும் CAA போன்ற சட்டங்களுக்கு கையெழுத்து இட்டது மற்றும் நீட் தேர்வை தமிழகத்திற்கு கொண்டு வந்தது அதிமுக தான் என்றும் குற்றம் சாட்டினார். வழியெங்கிலும் உதயசூரியன் கோலம் போட்டு தலைவருடைய அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் கூட கோலம் போட்டு வச்சுருந்தாங்க. காலை சிற்றுண்டி திட்டம், பேருந்து பயணம், கட்டணமில்லாத பேருந்து பயணம். ஆக இது முழுக்க 40லும் நம்முடைய உதயசூரியன் வெற்றி பெறப்போவதைத்தான் எங்களுடைய எழுச்சி மிகுந்த இந்த பிரச்சார பயணம் காட்டுகின்றது. CAA போன்ற கொடுமையான சட்டங்களுக்கு துணை நின்று அங்கே அந்த சட்டம் வர்றதுக்கெல்லாம் எல்லா அதிமுக எம்பிக்களையும் கையெழுத்து போட வச்சுட்டு இங்கே முதலை கண்ணீர் வடிக்கிறது யார்? நீட் தேர்வுக்கு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வர வச்சுட்டு இப்போ முதலை கண்ணீர் வடிக்கிறது யார்? பொய் உதயமின் திட்டம் வர்றதுக்கு இன்றைக்கி EB பில்லு அதிகமாக இருப்பதற்கான காரணம் உதயமின் திட்டத்தில் மேடம் ஜெயலலிதா அவங்க போடலை, அதுக்கு ஒத்துக்கொள்ளலை. இவர் தான் கையெழுத்து போட்டு இந்த மின் கட்டண உயர்விற்கும் காரணம். இப்படி எல்லா விதமான தகுடு தத்தங்களையும் செய்துவிட்டு எங்களை சொல்லுவதற்கான காரணம் எதுவும் இல்லை. மக்கள் பார்த்துக்கொள்வார்.